இந்த குருத்து 3 குருத்து நிற்கிற குருத்தெல்லாம் மருந்து அடித்ததுக்கப்புறம் தான் வந்தது இல்லையா? எல்லாத்துலேயும் 3 குருத்து இருக்குது. புதுசாக வந்திருக்கு. தனியாக தெரியாது, பார்க்கலையே தனி தெரியும். அதான் அதை பார்த்தா அந்த குருத்து நல்லா உயரமாக இருக்கும். 3 இருக்குது, 4 இருக்குது. வண்டு இந்த உள்ளே இருக்க புழு வந்து செத்துருச்சுனாலே பிரச்சனை குறைஞ்சிருங்க. அந்த புழுவை கொல்லணும். பரவாயில்ல, எல்லாத்துலேயும் புதுசாக அடுத்த 3 குருத்து 4 குருத்து வந்திருக்கு. இது 2 பால் அடிச்சிருச்சா? மரம் கணக்கு எடுத்தாங்க. மரம் சேர்த்து வந்திருக்கும். துளியே தெரியுது. 1 இன்ச்சுக்கு இதில் உள்ள பாலம் இருக்க கணக்கு எடுத்தது போல இது இப்போ வந்திருக்குது. அந்த கீழே இருக்கிறது வந்து வண்டு அடித்தது, அடுத்த 2 குருத்து அடிக்காதனால நல்லா உயரமாக இருக்குது. ஆமாம் ஆமாம். அதில் அந்த ஒரு மரம் தான் தலைகளாக குறுத்து வந்து முட்டிக்கிட்டு வந்துருச்சு. இல்லை, அது அந்த கருப்பு ஒன்று வந்துச்சுன்னா அந்த மாதிரி தான் தலைகளை குறுத்து வரும். இதுதான் நெய் நெய்னே கிடக்குது. இதுலேருந்து கிழக்குதா. இது மண் ரொம்ப சுண்ணாம்புங்க. அது மண் அளவுக்கு அதிகமான சுண்ணாம்பு. அது ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை சரியாகும், உடனே சரியாகாது. எல்லாம் எதையும் முடியாதுன்னு விடுறதுக்கெல்லாம் நம்ம இல்லை. கண்டிப்பாக என்னத்தினாலும் முடிய வைக்கிறது தான் நம்ம வேலையை. பரவாயில்ல, வெள்ளை பூச்சி சுத்தமாக இல்லை, வண்டு இல்லை. வண்டு வந்து எல்லாமே அந்த இந்த வெட்டி இருக்குல்ல, வெட்டு வந்து பழைய வண்டு. அதுக்கப்புறம் அந்த குருத்து இல்லை. அதில் அந்த குருத்து எல்லாம் நல்லா வந்துருச்சு. சரி நல்லா இருக்கு. அதுக்கு தான் வந்து அந்த ஒருங்கிணைந்த முறையில் எல்லாத்தையும் செய்கிறது. ஒரு மருந்து மட்டும் அப்படி டக்குன்னு நமக்கு அவ்வளோ கட்டுப்பாடு வராது. இந்த ஹைப்ரிட்ஸில் எல்லாத்துலேயுமே வருங்க. செதில் பூச்சின்னு பேர். பூச்சி உயிரோடு தான் இருக்குது. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் பரவாது. இருந்தால் சரிங்க சார். ஒரு மரம் ஒன்று லேசாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் பரவாது. ஒரு மரம் 2 மரத்தில் இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. இது இந்த பொடுகு இருக்குல்ல, ஆமாம், அது மாதிரி ஒரு பூச்சி பட்டு ரொம்ப அதிகமாக வராது. சரி பார்ப்போம், பார்த்துட்டு. இந்த இது பில்லு தான் அதிகமாக வந்துட்டு. அதுவா? அது வரது தண்ணி விடுறதுனால புல் வரும். தண்ணி அப்புறம் இப்போ ராத்திரி 9 மணி 8:30 வரையில். இது இந்த கீழே வலை பின்னி இருக்கிறதெல்லாம் வந்து பூச்சி கிடையாது. அது வந்து எல்லாம் அந்த பூச்சிகளை சாப்பிட்றதுக்காக வர்றது தான். இது 8 கால் பூச்சி. ஆமாம். இது வந்து இந்த சிவப்பு வண்டு அட்டாக் ஆச்சுன்னா இந்த மாதிரி தான் குறுத்து இப்படி வளைஞ்சிட்டு கீழே நோக்கி வந்துடும். மூக்கோட. ஆமாம். அது வந்துச்சுன்னா இதுவே சின்ன கண்ணில் வரும்போது என்ன செய்வோன்னா, கண்ணை தோண்டி லேசாக சாய்ச்சி நட்டு விட்டு நேராக வளர்த்துருவோம். ஆனால் இது பெரிய 3/4 மரம் ஆயிடுச்சுல்ல, இனி இதில் ஒன்றும் பண்ண முடியாது. இது உள்ள அந்த புழுவெல்லாம் இருந்திருக்குங்க. அந்த புழுவெல்லாம் செத்ததுக்கப்புறம் குறுத்து வழியாக வந்திருக்கு. அது உள்ளேருந்து தின்னுக்கிட்டே இருந்திருக்கு. அந்த உள்ள தீ சுட்ட மாதிரி இருக்குல்ல, அது எல்லாம் அந்த புழு தின்னது தான். அதான் அங்கே ஒரு மரம் அப்படித்தான் பண்ணிச்சு. அப்புறமா நான் பார்த்துட்டு அப்புறம் மருந்து போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்து ஊற்றி விட்டா இத்தனை வண்டா சேப்பு கலர் வந்து. ஆமாம், செத்துது முதல்ல. அந்த இடம் மரமே ஓட்டையே போச்சுங்க அடியில்.